ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு ரவை வடை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ஈவினிங் டைம் டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். அந்த ரவையை நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னே அரைச்சிக்கோங்க. அரைச்ச ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. ரவை தயிரில் நல்லா ஊறி வரட்டும். 5 நிமிஷம் ரவை நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடாப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசித்து உள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படலை. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன உருண்டையாக உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா வடையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலராக பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட மிச்சம் உள்ள மாவையும் வடை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மொறுன்னு 10 நிமிஷத்தில் ரவை வடை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.